பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம். இந்த வசனத்தை சொல்லிதான் இன்னைக்கு அநேக பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் நகை அணியக்கூடாது, இப்ப பாருங்க வேதாந்தம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை வந்து குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்க முடியும். அந்த வசனத்தை அப்படி என்ன போட்டுருக்குன்னு சொன்னா, 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அப்படின்னு சொல்கிற இந்த வசனத்தை சொல்லிதான் அன்னைக்கு அநேக இடங்கள்ல அநேக சபைகளில் சொல்வது உண்டு. இங்க பாருங்க, பவுலே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வந்து பொன்னான அலங்கரிப்பு வேணாம், நீங்க வந்து அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுகிற இந்த வசனத்தை குறிப்பிட்டு காட்டுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. இன்னைக்கு அநேக பேர் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு பொன்னாபரணங்கள் இடாம இருக்கிறவங்க, நீ நகை அணியாம இருக்கிறவங்க, நகை அணிந்தவர்களை பார்த்து நீ நகை போடுற வைக்கிறீங்க, நீங்களாம் பரவாயில்ல போக முடியாது அப்படின்னு சொல்லி இவர்கள் அவர்களை புறம் பேசுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து. அப்போ இந்த பொன் ஆபரணங்கள் அணியாமல் இருக்கிறவங்க முடிய பின்னாம இருக்காங்களா, இல்ல அவருடைய தலையை வந்து பின்னாம இருக்காங்களா? அப்போ ஒருத்தருக்கு சொல்லுவாங்க, சகோதரர் நான் வந்து நாங்க தலைமுடியெல்லாம் பெண்றது கிடையாது, நான் வசனத்தின்படியே நடக்கிறேன், நான் வந்து என்ன பண்ணுவேன் கொண்டை போட்டுக்குவேன், இல்ல லூஸ் கேர் வருவேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சில ஆளுங்களும் இருக்காங்க. அவருடைய குழந்தைகள் ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜுக்கோ போகும்போது அவங்க அங்க கொண்டு போட முடியாது, அங்க வந்து பின்னாமல் அவர்களாக லூஸ் கேர் விட்டு அவங்க போக முடியாது. காரணம்னா அங்க ஒரு ஒழுங்கு இருக்கு, இந்த ஒழுங்கின்படி அவங்க என்ன செய்யணும், அங்க உள்ளவர்கள் அது நடக்க வேண்டும். அப்படி இருக்க திருச்சபைக்கும் ஒரு சில ஒழுங்குகள் ஒரு சில சபைகளுக்கு ஒழுங்காக திருச்சபைக்குள்ள கடைபிடிக்கப்படுகிறது. இப்போ ஒரு சில சபைகள் என்ன சொல்றாங்க சொன்னா, ஒரு சில காரியங்களை குறித்து நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், நீங்கள் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும், நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சில சட்டங்களை வகுத்து வைத்திருக்காங்க. நீங்க அந்த சபைக்கு செல்வதாக இருந்தால் அந்த சட்ட திட்டங்களை அந்த ஒழுங்குகளை நீங்கள் செய்ய வேண்டும், கடைபிடித்துதான் ஆக வேண்டும். அந்த திருச்சபைகள்ல நீங்க செல்கிற சபைகள்ல நகைகள் அணியக்கூடாது, நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் சொன்னா நீங்கள் அந்த சட்டத்திட்டத்திற்கு நீங்கள் உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஒருவேளை நகை அணிந்து செல்வதாக இருந்தால் நீங்கள் அந்த சபைகள்ல என்ன சட்டத்திட்டங்களை சொல்கிறார்களோ அந்த சட்டங்களை நீங்கள் கடைபிடித்து இருக்க வேண்டும். ஒருவேளை நகை ஒரு சகோதரத்தை வந்து ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க வந்து உலகத்தின்படியாக இருக்கக்கூடாது, நீங்க நகை மேல ஆசைப்பட வேணாம், நீ நகையை வந்து நீ அணிய வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேசலாங்கன்னு சொன்னா அவரோட நகை அணிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்துல இவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்கிறதுக்காண்டி ஆண்டவர் அவரோடு பேசியிருக்காங்க மற்றவர்கள் நாம் குறை சொல்லவும் கூடாது. ஆசையை வெறுத்துட்டேன், நான் ஆண்டவருக்காக நான் தியாகம் பண்றேன், நான் நகையை நீ வாழ்நாள் அணிய மாட்டேன், நான் அப்படித்தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லுவது நீங்கள் தாராளமாக அந்தபடி நீங்க நடந்து கொள்ளலாம், அது தவறு இல்லை. ஆனா அதே நேரத்தில் நான் உலகத்தை விருத்திருக்கேன், இவங்க வந்து பொண்ணு பயன்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க மற்றவரை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, கேலி பேசக்கூடாது. அப்ப நகை அணிவர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவைக்கென்று என்று அணியாமல் மற்றவரை என்னை பார்த்து பெருமையாக பேசணும், உங்க பார்வையை கூட நகை போட்டுருக்காங்க, என்னுடைய விளக்கம் தாண்டி நான் அதிகமான நகை அணியணும், என்னை மற்றவங்க வந்து புகழணும், மற்றவங்க பார்த்து என்னை பார்த்து பொறாமப்படணும், நான் நடந்து வந்தாலே மற்றவங்க எழுந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைக்காக நீங்க நகை அணிந்து சொன்னா அது பாவம். இப்போ பாருங்க, ஆண்டவர்கள் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. அப்போ